السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد எத்துக்கும் நாம் ஏகரவனுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தனிச்சிறப்பு. ஆம், இதுவே நூரின் அழகிய தலைப்பு. காலத்தால் கவிப்பேலையம் கவின்மிகு கலாமுல்லாஹ் பில் காவலன் அல்லாஹ் தனது திருமறையில் وما أرسلناك إلا رحمة للعالمين وما أرسلناك إلا كافة للناس بشيرا ونذيرا. நபி உம்மை அகிலத்தாக்கு ஓர் அருட்கொடையாகவும் அல்லாஹ்வுடைய முன்மாதிரியாகவும் பேருபகாரமாகவும் அனுப்பியுள்ளேன் என்றும் கூறுகிறான். இம்மையிலும் மறுமையிலும் நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய தனிச்சிறப்பு ஏராளம் ஏராளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று எல்லா நபிமார்களிடத்திலும் எல்லா மனிதர்களிடமும் ஆழமே ஆழ்வாக்கிலேயே இறைவன் ஒப்பந்தம் செய்தது. அல்லாஹ் நமது திருமறையில் 3வது அத்தியாயத்தில் 81வது வசனத்தில் கூறுகிறான். மற்ற நபிமார்கள் ஒரு ஊருக்கு அல்லது ஒரு சமுதாயத்திற்கு குறிப்பிட்ட காலம் வரை மட்டுமே. ஆனால் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ மறுமை நாள் வரும் வரை முழு மனித மற்றும் ஜின் இனத்திற்கும் நபியாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் மற்ற நபிமார்களை விடவும் அதிகமான நன்மை பெற்றவர்களாகவும் அதிகமான உம்மத்தை பெற்றவர்களாகவும் திகழ்வார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பனு இஸ்ரஈல்களை நிர்வகிப்பவர்களாக இறை தூதர்கள் இருந்தனர். இறை தூதர் ஒருவர் இறக்கும் போதெல்லாம் மற்றொரு இறை தூதர் அவருக்கு பதிலாக வருவார். மேலும் எனக்கு பின் எந்த இறை தூதரும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே இறுதி நபி என்ற மிகப்பெரிய தனிச்சிறப்பும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன் பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன. அது அல்லாஹ் நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய தனிச்சிறப்பு. மற்ற எந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் இவ்வாறு கூறவில்லை. ஒவ்வொரு நபியும் தன் மறுமையில் தான் செய்த தவறை நினைத்து யானஸ்ரீ என்பார்கள். ஆனால் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ தன்னை பற்றி கவலை கொள்ளாமல் யௌமத்தி என்று நம்மை பற்றியே கவலை கொள்வார்கள். நமக்காக அல்லாஹ்விடம் சிபாரிசும் செய்வார்கள். எதிரிகளின் உள்ளத்தில் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய மதிப்பும் அச்சமும் ஊட்டப்பட்டார்கள். அபூ லஹபுடைய மகன் உதைபாவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மகள் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மனம் முடித்து கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதுள்ள கோபத்தால் உதைபா தன் தந்தையின் சொல்லி கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன் கால் துப்பியது மட்டுமின்றி உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் தலாக் சொல்லிவிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபம் அடைந்து, யா அல்லாஹ், உன்னுடைய விலங்குகளில் ஒன்றை இவன் மீது சாத்துவாயாக என்று ஃபத்வா செய்தார்கள். உதைபா ஷாமிற்கு செல்லும் போது இடையில் ஒரு இடத்தில் தங்கினான். தன் தங்கும் இடத்தை உயரமான இடத்தில் அமைத்துக் கொண்டான். காரணம் கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு எதிராக துஆ செய்தார்கள். அவரின் துஆ ஏற்கப்படும் என கூறினார். இரவில் தூங்கும் போது ஒரு சிங்கம் வந்தது. அது அவனை சுற்றி தூங்க கொண்டிருந்த அனைவரையும் நுகர்ந்து பார்த்துவிட்டு உதைபாவுடைய தலையை மட்டும் கொய்து சென்றது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தனிச்சிறப்பில் உள்ளது. வஸ்ரீலா என்பது சொர்க்கத்தில் உள்ள ஒரு அந்தஸ்து. அது நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே உள்ள ஒரு தனிச்சிறப்பு. கௌசர் தடாகத்திற்கு சொந்தக்காரர் என்ற தனிச்சிறப்பும் நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயர் கூறப்படும் போது எவர் ஸலவாத் கூறவில்லையோ அவன் நிச்சயமாக வடிகட்டிய கஞ்சன். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய தனிச்சிறப்பு. இவ்வாறு நமது அவர்களின் தனிச்சிறப்பை கூறிக்கொண்டே போகலாம். இந்த மிகப்பெரிய
வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்த வல்ல ரஹ்மானுக்கு நன்றி கூறியவனாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தனிச்சிறப்பை பேசுவதோடு விட்டுவிடாமல் அவர்களின் சுன்னாவையும் நாம் வாழ்விலும் பேணிடற்க வல்ல ரஹ்மான் கேட்டவங்களுக்கும் சொன்ன எனக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا عن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.